சகோதர சகோதரிகளுக்கு அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இரு விஷயங்களை பற்றி தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அது ஒன்று மனம், மற்றொன்று புத்தியாகும். மனம் எல்லா விஷயத்திற்கும் ஆசைப்படுகிறது. ஆசைப்படுவதால் நிராசையானது ஏற்படுகிறது. நிராசை ஏற்படுவதால் மனமானது வருத்தப்படுகிறது, அழுகிறது. மனம் வலிக்கிறது என்று, மனசு வலிக்குது என்று நாம் கூற கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் செய்வது மனம். ஆனால் இதற்கு ஆசைப்படாதே, இதை நீ செய்யாதே என்று கூறுவது புத்தியாகும். மனம் எங்கே இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். மனம் நம்முடைய நெஞ்சு குழியில் இருக்கிறதுங்க. மனசு வலிக்குது என்கின்ற போதும், மனம் படபடக்கிறது என்கின்ற போதும் நாம் அந்த இடத்தில்தான் உணர்கிறோம். மனமானது அங்கே இருக்கிறது. புத்தி என்பது தலையில் இருக்கிறது. நாம் அழுகும் பொழுது புத்தி மேலே புத்தி இருக்கும் இடத்தில், நம் மூளை இருக்கும் இடத்தில் எந்த விதமான ஒரு சலனமும் இருக்காது. ஆனால் மனம்தான் அழும், மனம்தான் பயப்படும். எல்லாவற்றிற்கும் மனம்தான் காரணமாகும். இப்படி மனம் வேறு புத்தி வேறு என்று கூறுவது பகவத்கீதையாகும். மேலும் கூறுகிறது பகவத்கீதை என்னவென்றால், 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 42வது ஸ்லோகத்தில் நம்முடைய உடல் பெரியது என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர். உடலை வைத்துத்தான் நாம் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் அடைய முடியும். ஆகவே உடல் பெரியது. அந்த உடலை விட மிக பெரியது என்ன என்றால் ஐம்புலன்களாகும். அந்த ஐம்புலன்கள் மிகவும் வலிமையானது என்றும் கூறுகிறார், நுண்ணியது என்றும் கூறுகிறார். ஐம்புலன்களால் நம்மை சுலபமாக ஆட்சி செய்ய முடியும். ஆகவே ஐம்புலன்கள் வலிமை வாய்ந்தது என்று கூறுகிறார். முதல் உடல், இரண்டாவது ஐம்புலன்கள், அதைவிட பெரியது 3வது மனம் என்று கூறுகிறார், அதைவிட மிக பெரியது 4வது புத்தி என்று கூறுகிறார். அந்த புத்தியை விட மிக பெரியது என்னவென்றால் அதுவே ஒரு மனிதனின் ஆன்மா ஆகும். அந்த ஆன்மாவை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இறைவனை அடைவது என்பது மிகவும் எளிதாகிவிடும். அப்படிப்பட்ட பாதையை நமக்கு காட்டுவது பகவத்கீதையாகும். ஆகவே பகவத்கீதையை அடியேன் முதல் அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரை கதையாகவே கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த அடியேனுடன் சேர்ந்து இந்த திருப்பணியில் நீங்களும் பங்கு கொள்ள நினைத்தால் இந்த கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கிற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வாருங்கள். மற்றவர்களுக்கு ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.